ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:46 PM, டேட் வந்து 30 ஜூலை. பார்க்க போகிறது வந்து வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி மந்த் எண்டு தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் நிறையாவே கொடுத்தாங்க. நேற்று கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலாக ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து ஏறி இறங்க இருக்கவே நிறைய கால்ஸ், மல்டிபிள் கால்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா டைம் போனதே தெரில. ஸோ இப்போ அதே சமயம் ஓலாட்டைல் 2 தடவை கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இறங்கும்னு எதிர்பார்த்த நேரம் ஏறிட்டாங்க, இங்கே ஏறும்னு எதிர்பார்க்குற நேரம் டக்குன்னு இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரு ஆகணும், ஆனால் டைம் போஸ்ட் பண்ணி ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆக்டிவ் ஆகவே இந்த லெவலில் நான் யூஸ் பண்ணிக்காமல் போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அவங்க இந்த ஸ்ட்ரோக் அடிக்கலாம், 24,575 அப்படிங்கிற ஏரியாவை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 24,795 ஹிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே இந்த 25,000 நோக்கி ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கீழே வரலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி மேஜர் சப்போர்ட்டே கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அடுத்த டார்கெட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 51,200 ஹிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகுறாங்களா இல்லை அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வீக்னஸ்ங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அந்த எக்ஸிட் ஆகிறது, என்னென்ன ஸ்டாக்ஸ் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃபில் புட் ஆப்ஷனும் செகண்ட் ஆஃபில் கால் ஆப்ஷனும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். டெலகிராமில் நம்ம இன்னைக்கு போட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் 1 ஆக்டிவ் ஆச்சு, டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது நம்ம க்ரூட் ஆயில் போகலாம். ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ் எதுவும் ட்ரேட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா 6,342 ரேஞ்ச் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா 6,400, இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். அதே சமயம் இந்த ஸ்பாட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 6,310க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த லெவல்ஸ் வந்தாலும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இன்பிட்வீன் கேப் வந்து வாலடைல் லெவலாக இருக்கும். அடுத்ததான் நேச்சுரல் கேஸ் பார்த்துக்கலாம். நேச்சுரல் கேஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் இப்போதைக்கு அதை எடுக்கலை. ஓகே, 175 கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்ம யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 176.5, செகண்ட் டார்கெட் 180, தேர்ட் டார்கெட் 185 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸை 170 வைக்கணும், 71 வைக்கணும். 175 கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் பை பண்ணணும். புட் ஆப்ஷன்ஸ் நான் போகிற மாதிரி இல்லை. இந்த க்ரூட் ஆயில் இப்படி இருக்குங்கிறதுனால நேச்சுரல் கேஸ் இப்படி இருக்கிறதுனால தான் க்ரூட் ஆயிலும் மேலே போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த 175 பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நமக்கு நியூ ஹை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேச்சுரல் கேஸில் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் லெவல்ஸ் எல்லாமே நான் டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ.